ஹாய். கந்த சஷ்டி முடிச்சுட்டு நம்ம முருகரை பார்க்காம எப்படி? அதான் திருத்தணி முருகரை பார்க்க கிளம்பிட்டோம். திருத்தணி முருகருக்கு முருகப்பெருமான் சூரபத்மனை சூரசம்ஹாரம் செஞ்சதுக்கப்புறம் தன்னோட கோபம் தணியறதுக்காக வந்து அமர்ந்த தலம் தான் திருத்தணிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற முருகர் சிலையில் வேல் கிடையாது. அலங்காரம் செய்யும் போது தான் வேல் சாத்துறாங்க. முருகப்பெருமானோட மற்ற இடத்துல சூரசம்ஹாரம் நடக்கும், ஆனால் திருத்தணியில் நடக்காது. அன்றைய நாளில் இங்கே முருகர் சாந்தப்படுத்துவதற்காக 1000 கிலோ மலர்களால் புஷ்பாஞ்சலி நடக்கும்னு சொல்கிறாங்க. முருகரை பார்க்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் நமக்கு அது கஷ்டமாக தெரியாது. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதில் என் பையன் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை முடித்த உடனே நாங்கள் முருகர் தரிசனத்தை ரொம்ப அழகாக பார்த்தோம். முருகர் அவ்வளோ அழகாக தங்க கவசத்தில் ஜொலிச்சார். இந்த சைடு தெய்வானை, அந்த சைடு வள்ளி, அவ்வளோ அழகாக திருக்கல்யாண உற்சவத்தோடு நாங்கள் பார்த்தோம். நாங்கள் வெளியில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொடிமரத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த கோபுரத்தை பார்த்தோம். இந்த கோபுரம் அவ்வளோ அழகாக இருந்தது. கீழே முருகரை ஸ்டார்ட் பண்ணி மேலே படிப்படியாக ஓம் சொல்லிட்டு 9 ஓமில் வச்சுருக்காங்க. கோபுரம் எண்டு வரைக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த கோபுரத்தை ரசித்து முடிச்சுட்டு நாங்களும் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.